மொத்தமா இடிச்சு நொறுக்குங்க. அமைச்சர் ஆய்வு செய்து அடுத்த 24 மணி நேரத்தில் எடுத்த தரமான ஆக்ஷன். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 58 சாய தொழிற்சாலைகள் இயங்கிட்டு வருதாமா. இதுல இருந்து பெரும்பாலுமா சாய கழிவு நீரை சுத்திகரிக்காமலே சாக்கடை கால்வாய்கள் மூலமா வெளியேற்றி காவிரி ஆற்றுல கலக்கப்படுவதனால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோட குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுது. இது குறித்து பலமுறை புகார் அளித்துமே யாருமே நடவடிக்கை எடுக்காம இருந்ததாகவும், இதை தடுக்கக்கூடிய வகையில கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மருவி கே ராஜு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி சின்னசாமி ஆகியோர் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் இயங்கிட்டு வரக்கூடிய சாய தொழிற்சாலைகள் ஆய்வு மேற்கொண்டு உண்மை நிலையை கண்டறிந்து அதன் எதிரொலியா மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறியும் சாய கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாம வெளியேற்றதுனால 5 கை சாயமிடும் சிறு சாய தொழிற்சாலைகளையும் சாய பட்டறைகளையும் JCB வாகனம் மற்றும் சுத்தியல் கொண்டு சாயமிடும் தொட்டிகளை இடித்து அகற்றிருக்காங்க.